வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு வந்தது. அது என்ன பாட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு விஜயகாந்த் பாடல் நினைக்கிறேன். பொண்ணு விளையிற பூமி அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல்ல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கும்மி பாடல், நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலை கேட்டதும் எனக்கு எங்க ஊர்ல நேற்று நடந்த அந்த கோவில் கொடை திருவிழா, மாரியம்மன் கோவிலுக்கு வைப்பாங்களே, பொங்கல் வைப்பாங்களே, அந்த விழா வந்து ஞாபகத்துக்கு வந்தது. பொதுவா இந்த மாதிரி பொங்கல் அப்படின்னாலே கரகம் எடுக்கிறது, முளைப்பாரி போடுறது, மஞ்ச நீர் ஆட்டம், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும் கும்மி பாட்டும் நாட்டுப்புற பாட்டும் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். எனக்கு நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நாட்டுப்புற பாடல்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்களும் நான் சொல்லுவேன். எங்க ஊர்ல எப்போ இந்த பொங்கல் வைப்பாங்க அப்படின்னா வைகாசி மாதம் வைப்பாங்க, மே கடைசியில வைப்பாங்க. இத நாட்டுப்புற பாடல் ரெஃபரன்ஸ்லயே இருக்குது அந்த வரிகள். வைகாசி மாதத்திலே வளரும் பிற யோகத்திலே அப்படின்லாம் பல வரிகள் இருக்குது. அப்போ வைகாசி மாதத்துல வளரும் பிறை வரக்கூடிய நாட்கள்ல இந்த பொங்கல் வைப்பாங்க அப்படிங்கிறது. இது மட்டும்தானான்னு கேட்டா கிடையாது. அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்ததுங்கிறத இந்த நாட்டுப்புற பாடல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்து எனக்கு மீனாட்சி அம்மனை பத்தி ஒரு வீடியோ போடும்போது அதை பத்தி படிக்கும்போது மலத்வஜ பாண்டியன் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. மலத்வஜ பாண்டியன் தமிழ்ல ஒரு வார்த்தையா அப்படின்னு நான் யோசிச்சேன். பிறகு பின்னாட்கள்ல ஒரு நாள் நான் நாட்டுப்புற பாடல் கேட்கும்போது அதுல வருது மலையத்துவசர் பாண்டியன் மகளாம் அப்படின்னு வருது. அப்போ மலையத்துவசன் அப்படிங்கிற வார்த்தையத்தான் மருவி மலத்வஜன் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்போ தெரிய வந்தது. இதற்கடுத்து துட்டு அப்படிங்கிற வார்த்தை கூட துட்டு, பணம், காயின், நாணயம் இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா நாட்டுப்புறத்துல பெரும்பாலும் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. காசு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அழகா இருக்கு. இது மாதிரி அதிகம் பயன்படுத்தாத, அதிகம் தெரியாத, பல அறியாத, தெரியாத, அதிகம் கேட்காத வார்த்தைகள் எல்லாமே நாட்டுப்புறத்துல இருக்குது. அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த நாட்டுப்புற அதற்கு அடுத்து அந்த நாட்டுப்புற இசையோடு அதுக்குன்னு ஒரு ராகம் இருக்கும். அந்த இசையோடு அந்த பாடலை கேட்கும்போது சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது நாட்டுப்புற பாடல் தெரிஞ்சா சொல்லுங்க, நம்ம அதை டீகோடிங் பண்ணலாம், எல்லாரும் ரசிக்கலாம்.